இன்றைக்கி நம்ம முள்ளங்கி அறுவடை பண்ணிக்கலாம். 2 முள்ளங்கி மட்டும் இப்போ அறுவடை பண்ணிக்கிறோங்க. இந்த முள்ளங்கி எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த முள்ளங்கி. இந்த முள்ளங்கி போட்டு 30 நாள் தான் ஆகுது. முள்ளங்கி 45 நாளில் அறுவடைக்கு வந்துடும். நாங்கள் முன்னாடியே முள்ளங்கி அறுவடை பண்ணுறோம். இன்றைக்கி சாம்பார் வைக்கிறதுக்காக முள்ளங்கி அறுவடை பண்ணுறோம். இந்த இலைகள் பார்த்திங்கன்னா சட்னி வச்சுக்கலாம். இந்த முள்ளங்கி தண்டை சாம்பார் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு சின்ன டப்பாவில் தான் நடவு பண்ணியிருக்கோம். பார்க்கவே அழகாக இருக்குங்க. இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். சரி, இப்போ அறுவடை பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அறுவடை பண்ணிக்கலாமா? ஆமாம், இருங்க பார்க்குறேன். உடஞ்சி போயிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? சரி, இப்போ முள்ளங்கி எடுங்க. வாவ், சூப்பர். நல்லா பெருசாக தான் வந்திருக்கு. இன்னும் 15 நாள், இன்னும் 30 நாள்லேயே இவ்வளோ பெருசாக இருக்குது. 15 நாள்னா இன்னும் பெருசாக இருக்கும். கொடுங்க, நான் ஒன்று அறுவடை பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, மண்ணில் வைக்கவும் நல்லா பெருசாக வந்திருக்கு. இது நல்லா பெருசாக வந்திருக்கு. இது விதை கொஞ்சம் லேட்டாக முளைச்சனால இது லேட்டாக வந்திருக்கு. அருமையான அறுவடை. கழுவலாம். தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு காமிக்கலாம். 30 நாள் ஆன முள்ளங்கி சூப்பராக அறுவடைக்கு வந்துருச்சுங்க. இன்னும் 45 டேஸ் விட்டோம்னோம்னா இன்னும் நல்லா பெருசாக வரும். அதுவும் இந்த சின்ன டப்பாவில் வச்சதுக்கே சூப்பராக வந்திருக்கு. இந்த கீரையெல்லாம் நம்ம சட்னி வச்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி சாம்பார் வச்சிடலாம். கொத்தா தக்காளி பார்க்கும்போது அழகாக இருக்குது.